பொது சிவில் சட்டம் குறித்த விவாதம் நாடு முழுவதும் தீவிரமடைந்து வருகிறது. இது தொடர்பாக நாளிதழ்களிலும் பருவ இதழ்களிலும் அவ்வப்போது கட்டுரைகள் வந்து கொண்டிருக்கின்றன. தொலைக்காட்சிகளில் விவாதங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. பல்வேறு அமைப்புகள் சார்பில் கருத்தரங்குகளும் அவ்வப்போது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குடும்ப விழாக்களில் கூட இது குறித்த உரையாடல்கள் நடப்பதை பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு பொது சிவில் சட்டம் எனும் விவகாரம் தற்போது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இந்தியாவின் இறையாண்மைக்கு மிக முக்கியமான இந்த சட்டத்தை அண்மையில் உத்தரகாண்ட் மாநில அரசு குஜராத் மற்றும் அசாம் போன்ற மாநிலங்களில் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் தொடக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான ஒரு முன்னோட்டமாகவே பார்க்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பின் சிற்பியான டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வெறும் சாதி ஒழிப்பிற்காக மட்டும் குரல் கொடுத்தவர் அல்ல. அவர் பாலின சமத்துவத்தின் பேரரசன். அதனால்தான் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போதே எதிர்கால இந்தியாவில் பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதை பிரிவு 44 கீழ் மிக தெளிவாக பதிந்து வைத்தார். பொது சிவில் சட்டம் இல்லாததால் இந்தியாவில் பல தசாப்தங்களாக இஸ்லாமிய பெண்கள் கடுமையான சமூக பாதுகாப்பு இன்மையை சந்தித்து வந்தனர். பலதார மனம் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான விவாகரத்து முறைகளால் பெண்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்பட்டு அவர்கள் ஆப்கானிய பெண்களைப் போல தங்களது அடிப்படை உரிமைகளை இழந்து முழங்கும் அவல நிலை நீடித்தது. இந்த அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 2019 முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு புதிய சட்ட பாதுகாப்பை அரணாக அமைத்து கொடுத்தது. இருப்பினும் இது ஒரு தற்காலிக தீர்வு மட்டுமே. மத உரிமைகள் என்ற பெயரில் நடக்கும் அத்துமீறல்களையும் குழப்பங்களையும் நிரந்தரமாக தீர்க்க பொது சிவில் சட்டம் மட்டுமே ஒரே தீர்வு. மாகாணங்களை தாண்டி இந்த சட்டத்தை தேசிய அளவில் கொண்டுவர மத்திய அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. விரைவில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிபெரும்பான்மையை பெறும் சூழல் உருவாக்கி வருவதால் நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அமலாவது இனி தூரத்து கனவு அல்ல. அது மிக நெருக்கமான நிஜம். மதம் என்ற வேலியை கடந்து இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனும், குறிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் சட்டத்தின் முன் சமம் என்பதை உலகிற்கு உறக்க சொல்லும் சட்டமாக இது அமைய போவது உறுதி. பொது சிவில் சட்டம் என்பது ஜன சங்கம் காலத்திலிருந்து பாஜக அளித்து வரும் வாக்குறுதியாகும். எனவே இந்த சட்டத்தை அமல்படுத்துவதில் பாஜக உறுதியாக இருக்கிறது.